தமிழகத்தில் முத்து அவர்கள் தவறி போயிருந்தாங்க. ஸோ அது குறித்து சீமான் அவர்கள் ஸ்டாலினிடம் நேரில் சென்று ஆறுதல் தெரிவிச்சிருந்தாங்க. ஸோ இதுக்கு சமூக வலைதளங்களில் கடுமையான விமர்சனங்கள் எழுந்துச்சு. சீமான் அவர்கள் ஸ்டாலினிடம் பெட்டி வாங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களில் எல்லாமே தகவல் பரவிட்டு இருந்துச்சு. ஸோ இது குறித்து சீமான் அவர்கள் பிரச்சார கூட்டத்தில் பேசியிருக்காங்க. ஸ்டாலினிடம் பொட்டி வாங்கி விட்டார்கள் என்று ஏன் கூறீர்கள், பொட்டி கொடுத்து விட்டார்கள் என்று சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆக்ரோஷமாக பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க, தமிழகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது, அதை பற்றி பேசலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு இதையெல்லாம் வெற்று பேச்சு கூட்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீமான் அவர்கள் என்ன பேசினாங்க அப்படிங்கிறத நம்ம விரிவாக பார்க்கலாம். சீமான் ஸ்டாலின் பெட்டி வாங்கி விட்டார், அதே நாயே ஸ்டாலின் சீமான் பெட்டியை கொடுத்து விட்டார் என்று பேசல. பரதேசி நாயே, சீமானுக்கு ஸ்டாலின் பெட்டியை கொடுத்து விட்டார். சொல்லடா, சொல்றாடே, சொல்றா. எதையாவது பேசி திங்கிறது, எதையாவது. நாங்க விவசாய குடும்பத்தில் இருக்க, விதைக்கும் போது கூட 10 கையை விதைப்போம். ஏன்? புறா, மயில், நம்ம சிட்டு, இந்த மைனாலாம் பொறுக்கி திங்கிட்டு. அது மாதிரி நாங்க பேசும்போது 1 மணி நேரம் பேசும்போது 2 அப்படி சிந்தி விடுறது. அதை வச்சு இந்த வலைவெளி, இந்த வாடகை வாய்கள் பிழைச்சிட்டு போட்டும்ட்டு 2 பேசி விடுறோம். பிச்சைக்காரன். மக்களின் பிரச்சனைகள் லட்சம் இருக்குது. லட்சம் போராட்டங்களுக்கு 3 ஆண்டுகளில் திராவிட மாடல் அரசு அனுமதி கொடுத்திருக்குதுன்னு பேசுறாரு முதல்வர். அதை ஒருத்தம் பேசிருக்கா? லட்சம் பிரச்சனை என்றால்